Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எனக்கு पर्सனலா ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ. சோ நீங்க thumbnailலே பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ எதை பத்தினிட்டு. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Craftiiee World சேனலை subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell ஐகானையும் press பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம வேஸ்டா இருக்க கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு எப்படி ரொம்பவே அழகான ஒரு கிராஃப்ட் செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். சோ வீட்ல இந்த மாதிரி வேஸ்டான ஆட்ட பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனா அதெல்லாம் தூக்கி போட்றாம இந்த கிராஃப்ட் செய்ய யூஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு பாக்ஸ் மாதிரி இருக்குல சோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் தனித்தனி கார்ட்போர்ட் ஷீட்ஸா நான் கட் பண்ணிக்கிறேன். சிசர் யூஸ் பண்ணி கட் பண்றதால இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணா ரொம்பவே ஈஸியா கட் ஆகுது. சோ ஃபுல்லா இந்த மாதிரி தனித்தனி பீசஸா எல்லா சைட்ஸ்மே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீசஸ்ல நம்ம அந்த பாக்ஸ்ல சென்டரா ரெண்டு சைட்ஸ்மே இருக்கும்ல சோ அந்த சென்டர் பீசஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த மாதிரி பெருசா இருக்கும்ல அந்த பீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ இதுல இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த பெருசா இருக்க இந்த கார்ட்போர்ட் பீஸ்ல வந்துட்டு ஒரு பெரிய 1 வந்துட்டு நான் டிரா பண்ணிக்க போறேன். சோ நம்பர் 1 இருக்கும்ல சோ அந்த 1 வந்துட்டு நான் டிரா பண்ண போறேன். சோ இந்த 1 வந்துட்டு எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வீட்லயே 1 செஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். சோ ரொம்பவே ஈஸியா அழகான வந்துட்டு ஒரு பர்த்டே டெக்கரேஷன் வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும். இந்த லாக்டவுன்ல நம்ம கண்டிப்பா வந்துட்டு டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எதுவுமே நம்ம வெளியில போய் வாங்க முடியாது. சோ வீட்ல இருக்க வேஸ்டான திங்ஸ் அண்ட் பழைய மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஈஸியா அழகா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டில் நான் நம்பர் 1 ட்ரா பண்ணுறது எந்த மெஷர்மெண்ட்ஸுமே எடுத்து ட்ரா பண்ணல. ஸோ பர்டிகுலராக இந்த கார்ட்போர்ட் சைஸ் அளவுக்கு அந்த 1 வந்துட்டு எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறனோ அந்த அளவுக்கு தான் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு கட் பண்ணும் போதோ இல்லை ட்ரா பண்ணும் போதோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். லைக் எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணும் இல்லை 1 சென்டிமீட்டர் அதிகமாகவோ கம்மியாகவோ போனாலும் நமக்கு வந்துட்டு அந்த 1 கரெக்டாக இருக்காது. ஸோ பார்க்க வந்துட்டு நீட்டாக ஒரு அழகான 1 வந்துட்டு நமக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 1 வரைஞ்சிட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் அதை ஓவர்ரைட் பண்ணியுமே காட்டிட்டேன். இப்போ இந்த 1 ஷேப்பை மட்டும் நம்ம அந்த கார்ட்போர்ட் பீஸ்லேருந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்குமே வந்துட்டு நல்லா ஷார்ப்பான கட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கட்டர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியாக வந்துட்டு கையுமே கட் ஆகிடும். ஸோ நல்லா சேஃபாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த 1 மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணாமலே வந்துட்டு 1 ஷேப் நமக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 ஷேப்பில் அந்த சைட்ஸில் வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்காக கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தன் ஆகிடும். ஸோ கட்டர் ஆர் நைஃப் யூஸ் பண்ணி எல்லா சைட்ஸுமே வந்து நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே 1 ஷேப்பில் வந்துட்டு நம்ம இன்னொரு கார்ட்போர்ட்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தால 2 பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அந்த 2 பீஸ்லையுமே வந்துட்டு ஒரே அளவில் இந்த மாதிரி 1 வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த 2 1மே வந்துட்டு நம்ம சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த 2 கார்ட்போர்ட்ஸ் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ண முடியாது. நமக்கு வந்து இந்த திக்னஸ் அளவு அவ்வளோவா இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரியே தான் இருக்க போகுது. இப்போ வந்துட்டு நம்ம அதுக்காக எல்லா சைட்ஸுமே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம 1 ட்ரா பண்ணும் போது மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கல. பட் இப்போது நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க 1ல் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு நம்ம அந்த சைட்ஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணுறதுக்காக கரெக்டாக வந்துட்டு கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீசஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு கட் பண்ணும்போது நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருக்க ஷேப்பில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணியே வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு ஸ்மூத் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். லைக் அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு சாம்பிள் மாதிரி கிடைக்கும். நம்ம இது வந்துட்டு எப்படி ஸ்டிக் பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த மெஷர் பண்ணி எடுத்த கார்ட்போர்டை வந்துட்டு இந்த 1ஓட இந்த லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 1 இன்னொரு ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல ஸோ அதையுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ காமிச்ச மாதிரி தான் வந்துட்டு எல்லாத்தையுமே நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ எல்லா சைட்ஸ்லேயும் வந்துட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து வந்துட்டு நம்ம கார்ட்போர்ட் பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைட்ஸுமே வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் கட் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்ஸுமே வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்டிக் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் எந்தெந்த சைட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருக்கேன்ட்டு இப்போ உங்களுக்கே காட்டுறேன். ஸோ எல்லா சைட்ஸுமே வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் பாட்டம், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, அந்த 1ல் வந்துட்டு இப்படி க்ராஸ் ஆகிருக்கிறது அண்ட் தென் வந்துட்டு இந்த 1ல் லெஃப்ட் சைடு அந்த ஏஜ் சின்ன பீஸ் எல்லா சைட்ஸுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வச்சு ஸ்டிக் பண்ணுறேன். நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட கலர்
பேப்பர்ஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இவ்வளோ கார்ட்போர்ட்ஸ்க்கு வந்து நம்ம கலர் பேப்பர் ஸ்டிக் பண்ணும்போது நிறைய கலர் பேப்பர்ஸ் வேஸ்ட் ஆகும். அண்ட் இதை டெக்கரேட் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம நிறைய கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்ககிட்ட கலர் பேப்பர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் நியூஸ் பேப்பரே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர் வந்துட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த நியூஸ் பேப்பர் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கார்ட்போர்ட்ஸை வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணுறது நம்ம பேஸ்லேருந்து ஸ்டிக் பண்ணலாம். ஸோ ஒன்றுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த பேஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற பீசஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் கார்ட்போர்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிபாண்ட், அனபாண்ட் இல்லை க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ளூ கன் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணேன். அது வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா 2 சர்ஃபேஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் இது இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த சென்டரில் வந்து நான் செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பேப்பர் டேப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பர் டேப்ஸ் கூட ஸ்டிக் பண்ணலாம். அது இன்னுமே ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் டேப்ஸ் ஒரு செலோ டேப்ஸ் யூஸ் பண்ணி சென்டரில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைட்ஸில் வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பீஸாக வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாமே ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லா சைட்ஸுமே வந்து டபுள் சர்ஃபேஸில் வந்துட்டு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி தான் ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணேன். அண்ட் இந்த கார்ட்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு கவர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய ஃபெவிகால் தேவைப்படும். அந்த ஃபெவிகால்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எந்த மாதிரி ஸ்டிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபெவிகால் வந்துட்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு டெக்ஸ்சரில் கொண்டு வந்துட்டதுக்கப்புறம் அந்த ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெவிகால் நமக்கு சேவ் ஆகும். அண்ட் தென் வந்துட்டு நம்ம திங்ஸுமே நமக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர் எல்லாமே கரெக்டாக ஸ்டிக் ஆகிருக்கு. எங்கேயுமே எந்த கேப்பும் இல்லை. ஸோ ஃபெவிகால் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே யூஸ் ஆகுது. ஸோ அந்த மெத்தட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. நீங்களுமே அந்த மாதிரி ஃபெவிகால் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நம்பர் 1 ஷேப்பில் வந்து நான் எல்லா சைட்ஸுமே வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். இன்னும் இந்த லாஸ்ட் 2 சைட்ஸ் மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்துட்டு இப்போ நல்லா ஸ்டிக் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லா சைட்ஸுமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் தென் மேலே இருக்க அந்த 1 ஷேப்லேயுமே வந்துட்டு நம்ம மேலே ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போது நம்மளோட 1 ஷேப் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இந்த 1 ஃபுல்லாக கலர் பேப்பர்ஸ் இல்லை சார்ட் பேப்பர்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை. நான் வந்துட்டு ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதால இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் தென் பிங்க் கலர் ஃபேப்ரிக் பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பெயிண்ட் ப்ரஷ்மே பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு மேக் பண்ணது தான். ஆக்சுவலி பெயிண்ட் ப்ரஷ் வந்துட்டு எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எனக்கு வீட்டில் பெயிண்ட் அடிப்பாங்களா பெரிய பெயிண்ட் ப்ரஷ், அந்த பெயிண்ட் ப்ரஷ் தான் இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து அந்த ப்ரஷில் கொஞ்சம் கட் பண்ணி அந்த ஒரு பேம்பூ ஸ்டிக்கில் ஸ்டிக் பண்ணி ரெடி பண்ணது தான் அந்த பெயிண்ட் ப்ரஷ். அதுவுமே நல்லா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆச்சு. எங்கேயுமே வந்துட்டு அதுவுமே பிரிஞ்சிடலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் இந்த 1 ஃபுல்லாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி இந்த 1 ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதை நம்ம நல்லா காய வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்கரேஷன் பார்ட்டுக்கு வரலாம். ஸோ டெக்கரேஷன் பார்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் பேப்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ண போகிறேன். லைக் வந்துட்டு ஒரு கொசுவத்தி எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு கர்வாக ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கர்வ்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் அந்த கர்வ் மேலேயே வந்துட்டு நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பேப்பர் ரோசஸ் வந்துட்டு மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா சேனல் பேஜில் விசிட் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர் ரோசஸ் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கர்வ்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அடிஷ்னலாக இருக்க அந்த கலர் பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த கர்வோட எட்ஜில் இருந்து நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அந்த கர்வ்ஸ்லேயே ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்பவே அழகான ஒரு பேப்பர் ரோஸ் ரெடி ஆகிடும். அண்ட் பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு ரோஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதோட எண்டில் வந்துட்டு அந்த லாஸ்ட் கவருக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபெவிகாலில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க க்ளூ.
இந்த கிராஃப்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபெவிகாலில் வாட்டர் மிக்ஸ் பண்ணது தான் நான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேப்பர்லேயுமே பார்த்திங்கன்னா அது ரொம்பவே அழகாக ஸ்டிக் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி அந்த ஃபெவிகால் கொஞ்சம் காஞ்சிடுச்சு அப்படின்னாலே நம்மளோட ரோஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அழகான அட்ராக்டிவான ஒரு பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குது. அதுவும் பிங்க் கலரில் இருக்கிறதால எக்ஸாக்டாக பன்னீர் ரோஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு டெக்கரேஷன் பார்ட். இதில் வந்துட்டு இன்னும் அடிஷ்னலாக நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக அதுக்குமே இந்த மாதிரி பிங்க் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி பென்சில் ஆர் பென் ஆர் ஸ்கெட்ச் பென்ஸ் வந்துட்டு சென்டரில் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஷீட்ஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு ஒரு குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ அழகான ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நம்ம டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதெல்லாமே ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் நம்மளோட அந்த நம்பர் 1 வந்துட்டு ஃபுல்லாக காஞ்சி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்பர் 1ஓட பேக் சைடில் வந்து நான் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் அதாவது ஃபோம் ஷீட் வச்சு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அந்த 1 ஷேப்க்கே வந்து அந்த ஃபோம் ஷீட்மே நான் கட் பண்ணிவிட்டு அதுவுமே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி தான் ஸ்டிக் பண்ண போகிறேன். பிகாஸ் ஃபோம் ஷீட் வந்துட்டு நார்மலாக ஃபெவிகாலில் ஸ்டிக் ஆக ரொம்ப லேட் ஆகும். அண்ட் கார்ட்போர்டில் சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ அதுக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி 2 சர்ஃபேஸ்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த 1 ஷேப்லேயே அந்த கிளிட்டர் ஷீட் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பேலன்ஸ் அங்கங்கே நமக்கு கார்ட்போர்ட்ஸ் இன்னுமே எம்டியாக தெரியுதுல்ல. ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு நான் ஃபுல்லாக கிளிட்டர் ஷீட் வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறதால நம்ம நைட்டில் இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நைட்டில் இந்த மாதிரி டெக்கரேஷன் திங்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுவுமே அழகாக ஜிகு ஜிகுன்னு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் நைட் டைம்ஸில் பார்க்கும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு அண்ட் தென் பாட்டம், ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எல்லா சைட்லையுமே வந்துட்டு கிளிட்டர் ஷீட் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போது பேலன்ஸ் இருக்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் சைட் ஃபுல்லாக நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் செஞ்சு காமிச்ச மாதிரி அந்த ரோசஸ் அண்ட் தென் வந்துட்டு அந்த குட்டி குட்டி ஷேப் செஞ்சோம்ல. ஸோ அது எல்லாமே வந்து நான் நிறைய செஞ்சு எடுத்திருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பிங்க் கலருமே வந்துட்டு நான் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ரோசஸ் அண்ட் தென் வந்துட்டு இந்த ஷேப்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி குட்டி ரோசஸ் மாதிரி செஞ்சிருந்தோம்ல குட்டி குட்டி பேப்பர்ஸில் வந்துட்டு. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1ல் வந்துட்டு இந்த கார்னர் பார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பார்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த மாதிரி இருக்க, அதாவது ஃபேஸ் கலர் லைட் ஆரஞ்ச் சொல்லுவாங்களே, ஸோ அந்த கலரில் இருக்க அந்த பேப்பர் ரோஸ் தான் வந்து நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம குட்டி குட்டியாக செஞ்சிருந்தோம்ல ஸ்டார்டிங்கில், அதை வந்துட்டு இந்த பார்டர்ஸ் ஃபுல்லாகவே நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரோசஸ் நம்ம ஸ்டிக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் சீக்கிரமாகவும் காஞ்சிரும், பார்க்கவுமே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம க்ளூவில் ஒன்ஸ் டிப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ இப்போ பார்டர் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போவே நம்மளோட டெக்கரேஷன் பார்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1ஓட இந்த பேஸ் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேஸில் வந்துட்டு ஃபுல்லாக பிங்க் கலர் குட்டி குட்டி ரோசஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நம்ம அந்த லைட் ஆரஞ்சில் மிக்ஸ் பண்ணியிருந்த மாதிரியே பிங்க் கலர்லையுமே ரெடி பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த 1ஓட பேஸ் பார்ட்டில் மட்டும் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பேஸ் பார்ட் மட்டும் ஸ்டிக் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இருக்க அந்த மேலே டாப்பில் இருக்க அந்த 1ல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் ரோஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த பிங்க் கலர் ரோசஸ் தான் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே ஜஸ்ட் நார்மலாக அதோட பேக் சைடில் க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்மளோட 1ல் வந்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டா நம்மளோட 1 ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்த வீடியோ இது. ஸோ ஒரு பர்த்டே டெக்கரேஷன் நம்ம ஈஸியாக வந்துட்டு வீட்டில் மேக் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் திங்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும், மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவ் வேர்ல்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 1 வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்குது பார்க்கவே. எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேக் சைடில் ஃபுல்லாக கிளிட்டர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் ஃபுல்லாக அழகாக ரோசஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கிறது ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஃபைனலாக இதை இன்னுமே அட்ராக்டிவாக மாற்றத்துக்கு அதோட டாப்பில் வந்துட்டு எம்டியாக இருக்குல்ல, ஸோ அந்த டாப்பில் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் போ வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே வந்துட்டு ஹேண்ட்மேட் தான். கோல்டன் கலர் ரிப்பனில் வந்துட்டு இந்த மாதிரி போ செஞ்சு அதையுமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பர்த்டே டெக்கரேஷன் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்களுமே வந்துட்டு வீட்டில் பர்த்டேஸ் லாக்டவுனில் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஹேண்ட்மேட் கிராஃப்ட் செஞ்சு கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.